மக்களே வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெய் விஜயம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய் ஆகாஷ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. எ கியூப் மூவி அப்படின்ற ஓடிடி ஆப்பில் வந்து இது அவைலபிளாக இருக்கு. ஜெய் ஆகாஷை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலேருந்து சீரியலுக்கு வந்த ஒரு நடிகர் திருப்பி வந்து சினிமாவுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி எடுத்து விட்டுருக்காரு. அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜெய் ஆகாஷ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது தன்னோட மனைவி, தங்கை அண்ட் அப்பா இவங்க எல்லாருமே ஃபேக்காக இருக்காங்க, தன்னை சுற்றி ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க, அது என்னங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி நடந்த விஷயங்களை சொல்கிறாரு. உண்மையிலேயே அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேக்காக இருக்காங்க, ஏதோ ஒரு பிளான் இவரை சுற்றி பண்ணிகிட்டே இருக்காங்க, இவர் வழியாக ஏதோ ஒரு உண்மையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பார்க்குறாங்க. அது என்ன உண்மை, எதுக்காக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. உண்மையிலே ஜெய் ஆகாஷ் யாரு, நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை புதிய பறவை, இசை இந்த மாதிரியான ஒரு த்ரில்லராக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அந்த த்ரில்லரில் வந்து டீயை கூட ஒழுங்காக காட்டல அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அறவே காட்டுத்தனமாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேயும் குறிப்பாக ஜெய் ஆகாஷோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் சில சீன்ஸில் கியூட்டா பப்ளியா பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் ப்ரொடக்ஷன் அவர் என்ன வேணா பண்ணலாம், பட் நம்மளால தான் அதை கண் கொண்டு பார்க்க முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸுங்க, அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலேயே வந்து உங்களை பிரமிக்க வச்ச ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்றது சீறி வரும் காளையா இருந்துச்சுன்னா இது அதையும் தாண்டி ஒரு படி அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஜெய் ஆகாஷ் ஃபுல்லாவே வந்து பேக் லெக்கை வச்சு அப்படியே ஒரு கிக் அடிக்கிறாரு. இதுதான் அவரோட மாஸ்டர் மூவ். இதை வச்சு இந்த ஸ்டன் சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே ஓட்டிட்டாரு. என்ன ஒன்று, சீரி வரும் காலையிலேயாவது அட்லீஸ்ட் வந்து அடிச்சா பறந்து போய் விழுவாங்க. இதுல அந்த அளவு கூட எஃபர்ட் போடல, அடிச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட விஷுவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வீட்டுக்குள்ள சாம்பிராணி புகையை போட்டுட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி மங்களா புகை மூட்டமா இருக்கு. எதுக்காக அந்த எஃபெக்டை கொண்டு வந்தாங்க அப்படின்றது சத்தியமா புரியல. இந்த படமும் ஊட்டியில் நடக்கிற கதை கிடையாது, பட் இருந்தாலும் எதுக்கு அது வச்சாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இப்பெல்லாம் சின்ன பசங்க எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே அவ்வளோ கிளாரிட்டியாக வீடியோஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு விஷுவல்ஸை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்றது சத்தியமாக புரியல. ஆல்சோ இந்த படத்தில் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அப்படியே பொத்தி பொத்தி வச்சு கடைசியில் பயங்கரமாக ஏதோ ஒன்று ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது இதுக்கு தான் இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. சுத்தமாக ஒரு இம்பேக்டே இல்லாத ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருந்துச்சு. இதில் தங்கச்சி சென்டிமெண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஒய்ஃபு கூட இருக்கக்கூடிய சில லவ் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி சில இது வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஜெய் ஆகாஷ் தான் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களும் வந்து இவரை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லிட்டு பேசுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். ஓவரால் ரொம்ப ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். நீங்கள் ஒரு ஜெய் ஆகாஷ் ஃபேனாக இருந்தீங்கன்னா மட்டும் வேணா இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம். மற்றபடிலாம் வந்து இந்த படத்தை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1/5. இதில் கண்டென்ட்டே இல்லை, இதில் அடல்ட் கண்டென்ட்டுக்கெலாம் வந்து அவசியமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.